ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சேஸ்வான் சாஸ் வீட்டிலேயே நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லியும் நார்மலான மிளகாயும் ஒரு 12 மிளகாவை சுடுதண்ணியில் நான் வந்து ஊற வச்சாச்சுங்க. இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் மாற்றி அதே தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி ஒரு துண்டு இஞ்சியோட அரைச்சி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. நான் வந்து 7 பல்லு பூண்டை நல்லா பொடுசாக கட் பண்ணி அதில் போட்டாச்சு. அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் பேஸ்ட் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இதை நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நான் சர்க்கரை போட்டிருக்கிறேன். உப்பு போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் வந்து 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். பெப்பர் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா சுருண்டு வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். ஃபைனலாக 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 15 டேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நல்லாயிருக்கும். ப்ரெட்டுக்கு சப்பாத்திக்கெலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதுக்கு வீட்டிலே நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் யூஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி ரோலுக்கெலாம் இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.